ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான ப்ரோமோ அதிரடியான எமோஷனல் ப்ரோமோ அப்படின்னே சொல்லலாம். ராகவ், அபி, ஆகாஷ், அனு போட்ட திட்டத்தால் முரளி அவங்க வாயாலேயே எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாலும் உங்களால் என்கிட்ட இருந்து எந்த உண்மையும் வாங்க முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிங்கன்னு சவால் விடுறாங்க. ராகவும் உங்ககிட்ட இருந்து எல்லா உண்மையும் நாங்கள் வெளியில் கொண்டு வராமல் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சவால் விட்டுருக்காரு. இன்றைக்கான ப்ரோமோவில் பார்க்கும்போதே ராகவ், அபி இவங்களாம் ஏற்பாடு பண்ண அந்த சந்திரா டார்ச்சர் பண்ணதுனால முரளி ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்க. கூட பார்த்தா அஞ்சலியும் இருக்கிறாங்க. இப்போ அஞ்சலி கிட்ட பார்த்தோம்னா எல்லா ஞாபகமும் எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் இவங்க இந்த குரூப் இருக்காங்களா, ராகவ், அபி, ஆகாஷ், அனு, இவங்க 4 பேரும் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கார்டனுக்கிட்ட நீ பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி அஞ்சலியை வேணால் ஏமாற்றலாம், ஆனால் உன் வாயிலேருந்து நாங்கள் உண்மையை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் முரளி இருந்துக்கிட்டு என்னை எதுக்கு இப்போ நீங்கள் எல்லாம் கார்னர் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன உண்மை தெரியணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா என் கூட அஞ்சலி இருக்கிற வரைக்கும் உங்களால் என்னை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தைரியமாகவே பேசுகிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே பயப்படுறது அஞ்சலிக்கும் அஞ்சலி வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தான் முரளி இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் ஸ்டோரி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக சைக்கோ மூவி மாதிரி ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. இப்படி தான் தெலுங்கு வெர்ஷன்லையும் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முரளியை பற்றி எல்லாத்துக்கும் எல்லா உண்மையும் தெரியும், ஆனால் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் தெலுங்கு வெர்ஷனில் ஸ்டோரி ரொம்ப, அதாவது முன்னாடியிலேருந்தே ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தா இப்போ தான் அந்த மாதிரி ஒரு போர்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதிரடியாக ராகவ், அபி, ஆகாஷ், அனு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, முரளி என்னென்ன விஷயத்தில் எப்படி லாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் முரளியும் சும்மா இருக்க போகிறதில்ல, சுந்தரி கூட சேர்ந்துட்டு பயங்கரமான திட்டம்லாம் போடுவாங்க. எனக்கு என்னமோ பார்த்தோம்னா அடுத்து ஆகாஷ் எதுவும் டார்கெட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஏன்னா ஆகாஷ் தான் இப்போ பைக் ரேஸ்க்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதனால் அவர் அதுக்கு ப்ராக்டிஸ் போகிற இடத்துல ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது. எது எப்படி பார்த்தாலும் அடுத்து எமோஷனல் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ எந்த ஒரு உண்மையும் இவங்களால் பார்த்தா அஞ்சலி கிட்ட சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இவங்க இருக்கிறாங்க. அஞ்சலி பார்த்தோம் அப்படின்னா முரளி தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதுக்கு இடையில பார்த்தோம்னா கண்டிப்பாக இவங்கள்ட்ட ஆதாரமான ஏதாவது உண்மை கிடைச்சா மட்டும்தான் இவங்களால் ப்ரூஃப் பண்ண முடியும். இவங்கள்ட்ட ஆதாரம் இல்லை அப்படிங்கும்போது ஏதாவது சொன்னோம்னா அது இவங்களுக்கே அகென்ஸ்டாக மாறிடும், திரும்பிடுங்கிறதுனால இப்போ ரொம்ப நிதானமாக தான் ஸ்டோரி அடுத்தடுத்து மூவ் பண்ணுவாங்க. அதனால தான் இதுக்கு இடையில பார்த்தா ஏதோ ஒரு எமோஷனல் ஸ்டோரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அப்படி தான் பார்த்தா ஏற்கனவே அதாவது தெலுங்கு வெர்ஷன்லையும் காட்டியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது, எப்படி ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.